உங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுங்களா? ஸ்லீப்ங்கிறது இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் பசங்க லேட்டா தூங்குறாங்க, காமனா பெட் டைம் என்னென்ன மிஸ்டேக், பிக்கெஸ்ட் பெட் டைம் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா லேட். நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கம்ப்ளைண்ட் பண்றீங்க. உங்கள டாக்டர், என்னோட பையன் நைட்டு 12 மணி வரைக்கும் தூங்கவே மாட்டேங்கிறான், காலையில் ஸ்கூலுக்கு இருப்பது பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுங்களா? ஸ்லீப்புங்கிறது பாடிக்கு ரெஸ்ட் மட்டும் கிடையாது. இந்த டைம்ல தான் குழந்தைங்களோட பிரெயின் டெவலப் ஆகுது. அவங்க ஹைட், இம்யூனிட்டி, கான்சென்ட்ரேஷன், மெமரி, ஏன் அவங்களோட எமோஷனல் கண்ட்ரோல்ஸ் கூட இந்த டைம்ல தான் நல்லாவே டெவலப் ஆகும். ஸ்லீப்புங்கிறது ஒரு சைல்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஏன் பசங்க லேட்டா தூங்குறாங்க, காமனா பெட் டைம் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆல்ரெடி, ஏஜ்க்கு ஏத்த மாதிரி ஸ்லீப் ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, பெட் டைம் ரொட்டீன்ஸ் என்ன ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோட எண்ட்ல உங்க பசங்க ஆல்ரெடி லேட்டா தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட ரீசெட் பிளான் 7 டேஸ்ல எப்படி அவங்களோட ஸ்லீப் டைமை திரும்ப ரீசெட் பண்ணலான்ற சிம்பிள் ட்ரிக்ஸும் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். உங்க பசங்களோட ஸ்லீப் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Let's get started. First, பசங்க ஏன் லேட்டா தூங்குறாங்க? நம்மளோட சின்ன வயசு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம யூஸ்வலா 7 மணி வரைக்கும் நல்லா விளையாண்டுட்டு இருப்போம், ஒரு 8 மணிக்கா சாப்பிடுவோம், 9 மணிக்கு தூங்கிடுவோம். இதுதான் நம்மளோட சைல்ட்ஹுட்டா இருக்கும். ஆனா இப்போ லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இந்த காலத்துல பசங்க பாத்தீங்கன்னா வந்தோடனே நிறைய ஹோம் ஒர்க்ஸ், டியூஷன் இருக்கும், அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ்னு கண்டிப்பா நிறைய கிளாஸஸ் போட்டிருப்போம். அதுவும் இல்லைன்னா பேரண்ட்ஸோட ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்ல இருந்து பேரண்ட்ஸ் லேட்டா வருவாங்க, லேட் டின்னர், நிறைய ரீசன்ஸ் இருக்கு பசங்க லேட்டா தூங்குறதுக்கு. பட் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுங்களா? எல்லாரோட பாடியிலயும் ஒரு செர்காடியன் ரிதம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு மெலட்டோனின் ஹார்மோன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் நேச்சுரலாவே செக்ரேட் ஆகும். சன் செட் ஆகுறப்போ இந்த மெலட்டோனின் ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அது நேச்சுரலாவே நம்ம ஸ்லீப்பை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் சன்ரைஸ் ஆகுறப்ப இது ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகிடும். இந்த விஷயத்த ஸ்கிரீன் மாத்திருச்சு. டிவி, போன், டேப்ஸ், அதுல வர ப்ளூ லைட்ஸ் வந்து நேச்சுரலாவே அந்த மெலட்டோனின் ஹார்மோனை சப்ரஸ் பண்ணிடுது. இதுதான் முக்கியமான ரீசன் பசங்க லேட்டா தூங்குறதுக்கு. பிக்கெஸ்ட் பெட் டைம் மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1, லேட் நாப் எடுக்கிறது. அதாவது பசங்களை ஈவினிங் டைம்லயோ இல்ல லேட் ஆஃப்டர்நூன் டைம்ல நிறைய தூங்கிடுவாங்க. 2 hours 3 hours தூங்கிடுவாங்க. மோஸ்ட்லி வர பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் தூங்கவே மாட்டேங்கிறான், நைட்ல தூக்கமே இல்ல, தூங்கவே மாட்டான்னு சொல்லுவாங்க. பட் ஆஃப்டர்நூன் எவ்வளவு நேரம் தூங்கினாங்கன்னு கேட்டா, மத்தியானம் ஒரு 2 hours 3 hours தான் தூங்கினா, ஒரு 4 o'clock படுப்பான், 7 o'clock எழுந்திருப்பான், இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி லேட் ஈவினிங் நாப்ஸ்னால நைட் ஸ்லீப் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். நம்பர் 2, ஹெவி டின்னர். பசங்க தூங்க போறதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே டின்னர் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேட் டின்னர், அதுவும் ஹெவி டின்னரா சாப்பிட்டாங்கன்னா அது டைஜஷன் ப்ராசஸ் போயிடும். அப்போ அவங்க ஸ்லீப் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். நம்பர் 3, நிறைய வீட்டுல பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பசங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர், கொஞ்ச நேரம் நான் போன் கொடுத்தாதான் ஒரு இடத்துல உட்காடுறான், அதுக்கப்புறம் தான் நான் தூங்குறேன், இல்ல சில பசங்க அலறாங்க, போன் கொடுத்தாதான் நான் தூங்க வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இந்த மெலட்டோனின் ஹார்மோன் பத்தி நான் சொன்னது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். தூங்குறதுக்கு 2 hours பிஃபோரே ஸ்கிரீன் டைமை கட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் 1 hour பிஃபோர் ஆச்சும் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து தூக்கத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, வீக்கெண்ட்ஸ்ல ரொம்ப லேட்டா படுக்க வைக்கிறாங்க. வீக் டேஸ்லாம் நல்லா தூங்குறாங்க டாக்டர், வீக்கெண்ட்ஸ் மட்டும் தான். சோ மண்டே மார்னிங் அகைன் ஸ்கூல் பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிளா இருக்கு. பாடி கன்ஃபியூஸ் ஆயிடும், ஒரு நாள் சீக்கிரம் ஒரு நாள் லேட். சோ இது ஃபிக்ஸடா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீக்கெண்ட்ஸ்க்காக லேட் நைட் ஸ்லீப் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. நம்பர் 5, நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கம்ப்ளைண்ட் பண்றீங்க. உங்கள எத்தனை பேர் சீக்கிரமா தூங்குறீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சோ பசங்க நீங்க சொல்றதை விட உங்களை பார்த்து தான் வளர்றாங்க. நீங்க சீக்கிரமா தூங்குற ஹாபிட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா பசங்களும் சீக்கிரமா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏஜ் வைஸ் ஸ்லீப் ரெக்யர்மெண்ட் நிறைய பேரண்ட்ஸ் கேட்கிற டவுட், என் பசங்களுக்கு எவ்வளவு நேரம் நான் தூங்க வைக்கணும்? அது வந்து ஏஜ் வைஸ் மாறும். ஸ்கிரீன்ல இங்க ஒரு டேப்லர் காலம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இது வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் ஸ்லீப் ஃபவுண்டேஷனோட ரெக்யர்மெண்ட் படி பசங்க ஏஜ் அப்ரோப்ரியேட் ஸ்லீப் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா மினிமல் ஸ்லீப் ரெக்யர்மெண்ட் என்ன இருக்கணும், உங்க குழந்தைங்க ஏஜ்க்கு ஏத்த மாதிரி பசங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த மினிமம் ஸ்லீப் ரெக்யர்மெண்ட் என்ன, அவங்களோட ஸ்லீப் ரேஞ்சஸ் என்ன, இவ்வளவு மணி நேரத்துல இருந்து இவ்வளவு மணி நேரம் தூங்கி இருக்கணும்ன்ற ஸ்லீப் ரேஞ்ச், அண்ட் ஆஃப்டர்நூன் நாப்ஸ் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்றது இந்த டேபிள்ல இருக்கு. சோ இதை பார்த்து உங்க பசங்களோட ஸ்லீப் ரெக்யர்மெண்ட்ஸை நீங்க மீட் பண்றீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எவ்ரி சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு சைல்டுக்கும் அவங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரியான ஸ்லீப் ரெக்யர்மெண்ட் மாறும். அவங்களுக்கு குவாலிட்டியான ஸ்லீப் டைம் கொடுக்கறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இந்த டேபிளை ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்லீப்பை கண்டிப்பா கொடுங்க. பெட் டைம் ரொட்டீன்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டும்.
சொல்லட்டுங்களா? நம்ம பிரெயினுக்கு ரொட்டீன்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஒரே விஷயத்த நீங்க ரெகுலரா டைமுக்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா அது பிரெயினுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பசங்களுக்கு நீங்க டியூன் பண்ணணும். தூங்குறதுக்கு 2 hours பிஃபோர், அதாவது இப்ப 9 o'clock உங்க ஸ்லீப் டைம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 7 o'clock உங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு 1 hour பிஃபோர், அதாவது 8 o'clock அவங்கள ரூம் கூட்டிட்டு வந்து டிம் லைட்ஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு சிம்பிள் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பசில்ஸா இருக்கட்டும், பில்டிங் பிளாக்ஸா இருக்கட்டும், சின்ன சின்ன ஆக்டிவிட்டி ஒரே இடத்துல உட்காந்து பண்ற மாதிரி கொடுங்க. அண்ட் தென் நைட் ரொட்டீன் ஒன்று அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு நைட் பிரஷ் பண்ணணும், முடிஞ்சா ஒரு வார்ம் பாத் கொடுக்கலாம், நைட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க அவங்க பிரெயினை ப்ரிப்பேர் பண்றீங்க. ஓகே நைட் டைம் ஆயிடுச்சு, நம்ம இப்ப தூங்க போறோம் அப்படின்றது அவங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் நைட் டைம் ஒரு ஸ்டோரி, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரி புக் படிங்க, ஒரு ஹாக் அண்ட் 1 prayer. ஸோ அதோட லைட்ஸ் ஆஃப். இதுல எந்த நெகோசியேஷனும் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா 5 minutes அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா லைட் ஆஃப் பண்ணிடணும். இதே நீங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பசங்க ஈஸியா டியூன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நைட் டைம்ல, அதாவது காலையில குழந்தை ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், அது அந்த குழந்தையும் மறந்துருக்கும், அதை நைட் டைம் தான் பேரண்ட்ஸ்க்கு டைம் கிடைச்சிருக்கும், இல்ல அப்பதான் உங்களுக்கு ஃபோன் கால் வந்திருக்கும், உங்க பையன் இன்னைக்கு காலைல 8 மணிக்கு இந்த தப்பு பண்ணா அப்படின்றது யாராவது சொல்லியிருப்பாங்க. உடனே அந்த குழந்தைய திட்டி அடிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்து நைட் டைம் அதை பண்ணாதீங்க கண்டிப்பா. ஸோ நீங்க குழந்தைய கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா காமா இருக்கிறப்ப அதை பத்தி பேசலாம், பட் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க நைட்ல. குழந்தைங்க எப்பவுமே நைட்ல சேஃபாவும் கம்ஃபர்ட்டாவும் ஃபீல் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அவங்க ஆசையா வருவாங்க பெட் டைமுக்கு. ஓகே டாக்டர், எல்லாமே சொல்லிட்டீங்க. என்னோட பசங்க நைட் 12 மணிக்கு தான் தூங்குறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாலும் அவங்களை தூங்க வைக்க முடியல. ஸோ என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீடியோ பார்த்தாச்சு, 12 மணிக்கு தூங்க வைக்க கூடாது, ஸோ 9 o'clock நான் தூங்க வைக்கிறேன், நிறைய பேரண்ட்ஸ் கிளம்பிடுவீங்க. ஸோ அதை கண்டிப்பா பண்ணாதீங்க. 1 dayல எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் கொடுக்கணும். எப்படி நீங்க இதை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உங்க பசங்களுக்கு ஸ்லீப் ரொட்டீன் செட் பண்றதுக்கு 7 days ரீசெட் பிளான் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க பசங்க சப்போஸ் ஒரு 11:30க்கு தூங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்ரி டே 15 to 20 minutes earlier கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டே 11:15, அடுத்த நாள் 11 o'clock, அடுத்த நாள் 10:45, அந்த மாதிரி ஸ்லோவா கொண்டு வாங்க. சேம் திங் நைட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இந்த டைமை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. ஸோ பிரெயின் இதுக்கு ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கும். மார்னிங் வேக் டைம் சேம் டைமா இருக்கணும், ஸ்லோவா நைட்லயும் சேம் டைம் செட் பண்ணிடுங்க. இந்த விஷயத்த வீக்கெண்ட்லயும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் 7 daysல அவங்களோட ஸ்லீப் டைம் சேம் பெட் டைம் அண்ட் சேம் வேக்கப் டைம் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்னிங் ஏஞ்சோனே அவங்களுக்கு 20 to 30 minutes வந்து சன்லைட் எக்ஸ்போஷர், முடிஞ்ச ஒரு அவுட்டோர் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 1 to 2 hours ஈவினிங்ல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அண்ட் 2 hours பிஃபோர் டின்னர் முடிச்சிருக்கணும். 1 hour பிஃபோர் அவங்க பெட்டுக்கு வந்து டிம் லைட் வந்திருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை 7 daysக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் டியூன் ஆக ஆரம்பிச்சிடும். உங்க நைட் டைம் பெட் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் வார் கொஞ்சம் கொஞ்சமா டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிடும். உங்க வீட்ல என்ன மாதிரியான பெட் டைம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.